போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த பெண்ணுக்கு விளக்கமறியல். பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் மாற்றம். கேஎல் பத்ரவின் கைத்துப்பாக்கி பெற்றுக்கொண்டவர் கைது. இரு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்கள் ஒப்படைப்பு. பிரான்சில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்த மேக்ரோன். வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் ஸ்ரேயாஸ் ஐயர். போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்த சென்றபோது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த பெண்ணை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று உடுகம்புல பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த பெண் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான அந்த பெண் காரை செலுத்தி சென்றபோது போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் முற்பட்டுள்ளார்கள். இருந்தபோதும் குறித்த பெண் போக்குவரத்து போலீசார் கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதன்போது தாம் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரின் சகோதரி என்றும் கூறியுள்ளார். இருந்தபோதும் அவர் கூறியதில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என்று போலீசார் விளக்கம் அளித்துள்ளார்கள். இந்நிலையில் அந்த பெண் நடந்து கொண்ட விதம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தெம்பட்டகுடை பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய குறித்த பெண்ணுக்கு எதிராக அபாயகரமான மற்றும் கவனக்குறைவான முறையில் வாகனம் செலுத்தியமை, போலீசாரின் சமிக்ஞையை மீறியமை, குற்றவியல் அத்துமீறல் மற்றும் வேறொருவர் போல் ஆள்மாறாட்டம் செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று அகில இலங்கை தனியார் பேருந்துகள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முறையான ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தால் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர கருத்து தெரிவிக்கையில், லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டெயின் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை 5 ரூபாவால் குறைத்திருந்தாலும் அதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையாது என்று குறிப்பிட்டார். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் ஒக்டெயின் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டது. இதன்படி 299 ரூபாவாக இருந்த ஒக்டெயின் 92 பெட்ரோலின் புதிய விலை 294 ரூபாவாகும். எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. கேஎல் பத்ர பத்மவிடமிருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவாங்குடையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியோடு 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளார்கள். ஹெய்னட்டியன மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதோடு குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் தொழிலதிபர் கேஎல் பத்ர பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கேஎல் பத்ரவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்த அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக மேலும் 2 பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைத்தது. 2 பணைய கைதிகளின் உடல்களை பலஸ்தீன ஆயுத குழுவினர் திருப்பி அனுப்பியுள்ளார்கள். காசா செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த உடல்கள் இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டு அடையாளம் காண்பதற்காக தேசிய தடயவியல் மருத்துவ நிறுவனத்திடம் அளிக்கப்பட்டுள்ளது என்று இராணுவம் தெரிவித்தது. அந்த 2 பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டதுக்கு பதிலாக இஸ்ரேலில் இருந்த 30 பலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேலிய அரசு காசாவுக்கு அனுப்பியதாக காசா வைத்தியசாலை அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். இதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற அபாயத்தில் இருக்கும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அமுலாக்கம் தொடர்ந்து நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. கடந்த 70 ஆண்டு காலத்தில் பிரான்ஸை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் புகழ் கீழ்மட்டத்திற்கு சென்றதாக கருத்து கணிப்பு ஒன்று தெரிய வந்துள்ளது. லீ பிகாரா பத்திரிகைக்கான பேரியன் கருத்து கணிப்பின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் மக்களில் வெறும் 11% மட்டுமே மேக்ரோனை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து வந்த பிரதமர்கள் பதவி விலகினார்கள். மக்களின் நலச்சீர்திருத்தங்களில் தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செலவின குறைப்பு சட்டம் மூலம் கருத்து விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட
வழங்கப்பட வேண்டும் என்ற பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இருப்பினும் ஜனாதிபதி அந்த கோரிக்கைகளை மறுத்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளார்கள். இதன் காரணமாகவே அவருடைய புகழ் குறைந்த மட்டத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய ஒருநாள் அணியின் துணைத் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் சிட்னி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் சமீபத்தில் நிறைவடைந்தது. இரு அணிகளுக்கும் இடையில் அக்டோபர் 25 நடைபெற்ற கடைசி போட்டியின் போது அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை பிடிப்பதற்காக பாய்ந்து சென்ற இந்திய அணியின் துணைத் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இடது வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக ஆடுகளத்திலிருந்து வெளியேறிய நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.